சரியா? ஆடி அமாவாசை, கார்த்திகை, பெரிய கார்த்திகை, அதோட குரு பயிற்சி. இந்த நாட்களில் பக்தர்கள் எப்படி சொல்றது, அறிவார்ந்த சார்ந்தவர்களாக இருந்தால் இந்த நாட்களை சரியாக உபயோகப்படுத்திக்கிடுவாங்க. சொல்லிட்டேனே, அறிவுள்ள பக்தர்களாக இருந்தால் இந்த இப்போ சொன்ன நாட்களை எல்லாம் கரெக்டாக உபயோகப்படுத்திக்கிடுவாங்க. இதுக்கு மேலாம் நாங்கள் கோடுவாடுலாம் கொடுக்க முடியாது. இதுக்கு வேலை நாங்கள் கோடுவாடு கொடுத்துட்டு வேலையில் ஒரு ஓனானை பிடிச்சி மடியில் விட்டுக்கிறதா? இப்போ நான் என்ன சொன்னேன் சொல்லு. ஒரு மயிரும் தெரியாது. இப்போ நான் சொன்னதில் 1 2 வேணா தெரியும், மீதி எல்லாம் தெரியாது. அது இங்கே இருந்தா தானே. சொல்லு பார்ப்போம். அவ இப்படி இருந்தா பிறகு என்கிட்ட கூடி அறிவாளின்னு சொல்றது. ஆனா எல்லா விஷயத்திலையும் அறிவாளி மாதிரி தான் நடந்துக்கிறீங்க. ரொம்ப தீவிரமான அறிவாளிக மாதிரி நடந்துக்கிறீங்க. சித்தாந்தம் இந்த வழிபாட்டு நிலைப்பாட்டுல வந்துட்டா மாத்திரம் இப்படி சொல்லு, சாக்கடையிலையும் சாக்கடை மாதிரி இருக்கிறீங்க. இது எப்படி ஏத்துக்கிறதுன்னு தெரியல. இப்ப என்னென்ன நாட்கள் சொன்னேன் சொல்லுங்க, அதாவது திருப்பி. எத்தனை வந்துச்சு? 5 வந்துச்சா? 7 எப்படி வரும்? 1 2 அவ்வளவுதானே? 6 தானே வந்துச்சு. 7 வருதுங்கிறீங்க. குருக்கு நீங்க எந்த காலம் மரியாதை கொடுத்து குரு நமக்கு மரியாதை கொடுத்துட்டேன்னு ஏத்துட்டு போறது? அந்த அளவுக்கு இல்லாத நீங்க என்ன, உங்க பிரச்சனைய மூடி கவுத்துக்கிறதுக்கே உங்களால முடியல. இல்ல குருவுக்கு என்ன நீங்க மரியாதை கொடுக்க போறீங்க? சொல்லுங்க பாப்போம். இந்த இன்னைக்கு கூட மாதேஸ்வர இதை இந்த அம்மா இதை அனுப்பிச்சு வச்சு பார்த்துட்டு இருந்தேன். அவன் பொய்யா சொல்லிட்டு வரான் பூரா. அவருக்கு உத்தரகாண்ட்ல இருந்து வந்தாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். கங்கை நதியில இருந்து 10 வயசு பையனா வந்தாரு. யாரு அவரை பெத்தாங்க செஞ்சாங்கன்னு யாருக்குமே தெரியாது. கங்கை நதியில இருந்து உத்தரகாண்ட்ல இருந்து வந்தான்னு எப்படி சொல்ல முடியும்? கங்கை நதியில இருந்து வாராரு 10 வயசுல வந்து அப்படியே சித்தூர் பக்கத்துல இது ஞான சம்பந்த சித்த பீடம்னு ஒரு பீடம் இருக்குது. மடம்னு வச்சுக்கோங்களேன், மடாதிபதி மடம் இருக்குது. அங்க வந்து சேர்றாரு. அங்க ஒரு 100கணக்கான பேர் இருக்கிறாங்க. எல்லாரும் அவங்க சேவைகளை குரு சொல்ற வார்த்தை, அந்த மடாதிபதியை குருவா ஏத்துக்கிட்டு அவங்க எல்லாம் அந்த வேலைகளை செய்வாங்க. 2 பேருக்கு ஒரு பகுதியான வேலையை ஒதுக்கி கொடுத்துருப்பாங்க. இவரு அவரால் முடிஞ்ச வேலையை செஞ்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே இருப்பாரு. எல்லாரும் சுத்தி முடிச்ச உடனே இவருக்கு வந்துடும். ஒரு மூடையோ ஒரு 3 மூடையோன்னு நினைக்கிறேன், 3 மூடைன்னு நினைக்கிறேன். 3 மூடை ராய் கேப்பைய திரிக்கணும் கூழ் காய்ச்சறதுக்கு. அந்த நாள் இவருக்கு வந்துடும்.
இவர் கூட சோடி சேர்றதுக்கு ஆள் கிடையாது. இவர் யாரோடையும் சேர மாட்டாரு. இவர் தனியா தவம் இருக்கிறது, இறைவனை வணங்குறது, பூஜை பண்றது, இப்படியுமாவே இருப்பாரு. ரொம்ப பிஸியாவே. பூஜைகள்லாம் ரொம்ப அருமையா பாக்குறதுக்கே, நம்ம போய் பாக்குறவங்களுக்கு அவ்வளவு ஒரு ஈர்ப்புத்தன்மையான நிலைப்பாடா இருக்கும். அந்த மாதிரி பூஜை பண்ணுவாரு. பூஜை பண்ணிக்கிட்டு அப்படியே இருப்பாரு. இவருக்கு அந்த நாள் வந்துடும். சரின்னு சொல்லி இவர் அதெல்லாம் ஒன்றும் அச்சப்பட மாட்டாரு. இவர் வாட்டுக்கு கொண்டாந்து வைங்கடான்னு சொல்லிட்டு அதுல பெரிய உரல்ல கொட்டி வச்சு எல்லாம் தண்ணி வச்சுட்டு அந்த மாட்டில் ஆட்டாங்கல்ல இப்படி கை வச்சு நடக்கட்டும் அப்படிம்பாரு. ஆட்டாங்கல்ல அது வாட்டு கடகடா கடகடா கடகடான்னு சுத்திக்கிட்டு இருக்கும் நல்லா. இவர் பக்கத்துல உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அப்ப அந்த மடத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து பார்ப்பாங்க. ஏன்னா வேகமா சுத்தும் போது சவுண்டு நிறைய வரும்ல. எப்படி நம்ம சுத்தம் போதெல்லாம் இவ்வளவு சவுண்டு வரலையே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க வந்து பார்த்தா இவர் பக்கத்துல உட்காந்துட்டு இருப்பாரு. கல்லு முத்திரம் கட 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 கடன்னு சுத்திட்டு கரண்ட்ல இருந்து போட்டது மாதிரி சுத்தும். அது பார்த்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப அதிசயமா இருக்கும். கல்பனா ரொம்ப அதிசயப்படுவாங்க. என்னடா இப்படி சுத்துதேன்னு சொன்னா அதுக்குள்ள பக்கத்துல இருக்கிற கிராமங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். ஏன்னா 3 மூணு கேப்ப அரைக்கிறதுனா ஒரு செத்தோடத்துல அரைச்சிட முடியுமா? அது சாயந்தரம் வரைக்கும் அரைக்க வேண்டியிருக்கும்ல. ஊர் மக்கள்லாம் வந்து பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பிரமிப்பா இருக்கும். எப்படி தானா சுத்துது அப்படின்னு சொல்லி இவர் அவர் வாட்டுக்கு எல்லாம் ஆட்டி அரைச்ச பிறகு மாவாக்கி கையில கொடுத்துட்டு இவர் வாட்டுக்கு சாயந்தரம் 6 மணிக்கு அவர் எப்பவும் போல பூஜை வச்சு சாமி சிவனை கும்பிடுறதுக்கு போயிடுவாரு. இது வந்து அந்த மடாதிபதி குரு இருக்காருல்ல, அவர் காதுக்கு போகும். சரியா? அவர் காதுக்கு போன உடனே அவரு மறுநாள் இவரை வந்து பார்ப்பாரு. பார்த்தா பா, நான் உனக்காக தானே இவ்வளவு நாளா உயிரை கையில பிடிச்சிட்டு காத்துக்கிட்டு இருக்கேன் பான்னு சொல்லி கூட்டிட்டு போவாரு. கூட்டிட்டு போய் சில அறிவுரைகளை கொடுப்பாரு. கொடுத்துட்டு ஒரு 3 வாரம் கழிச்ச உடனே என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு வயசாயிருச்சு, நான் இந்த பூமியிலிருந்து நான் விலக போறேன், இதுக்கப்புறம் என்னுடைய இடத்துல நீ இருந்து இந்த மடாதிபதியை காப்பாத்தி நீ மட அதிபதியா பொறுப்பேற்றுக்கோ அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப இவர் வந்து அழுவாரு. நான் உங்கள்கிட்ட வந்து இருந்து பாடம் படிச்சு ஞானத்தை கத்துக்கிட்டு நான் உயிர் கூடணும்னு நினைச்சா நீங்க என்னைய விட்டுட்டு விலகி போறீங்களே, நான் யாருக்கிட்ட போய் ஞானம் கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு என்ன போச்சு, ஞானம் கத்துக்கிறதுக்கு உனக்கு என்ன தெரியாதா என்னன்னு சொல்லி மறுபடி ஒரு வாரம் அவர் பக்கத்திலேயே வச்சு சில ஞான உபதேசங்கள்லாம் கொடுக்குறாரு. கொடுத்து அந்த அதிபதியை ஏத்துக்கிறதுக்கு உண்டான சம்மதத்தை வாங்குறாரு. சரி, குரு வார்த்தையே மறுக்க முடியாம இவரும் சரின்னு சொல்லிடுறாரு. உடனே அந்த சிவனடியார்கள் எல்லாம் வர வச்சு அந்த சிவ ஐவீக பிரகாரம் இவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி மடாதிபதியா ஆக்கிடுறாங்க. ஆக்குன 2வது நாள் அவரு உயிர் திறந்துடுறாரு. உயிர் திறந்த உடனே அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுல இருந்து 3வது நாள் இவர் என்ன பண்றாருன்னா, கஞ்சஞானம்னு சொல்லி ஒருத்தர் அங்க இருக்காரு, அது ரொம்ப நாள் அங்கே இருக்கிறார். அவரை கூப்பிட்டு இந்த மடாதிபதியினுடைய பொறுப்பை நீ எடுத்துக்கோன்னு சொல்லி இவர் அவர்கிட்ட கொடுத்துடுறாரு. எப்படி? இவர் அவர்கிட்ட கொடுத்துடுறாரு. இந்த நீதான் இனிமே அதாதிபதினு அவருக்கு அந்த முறை பிரகாரம் பட்டம் சுட்டி கொடுத்துட்டு, ஏன் நீங்க இப்படி பண்றீங்க அப்படிங்கும் போது, இல்ல நான் வந்தது இதுக்கு வரல, நான் மிகப்பெரிய தவ வலிமையை பெருக்கி நான் வந்து சில இதுகளை பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எங்க போவீங்கன்னு கேக்குறாங்க. அது நான் என்னுடைய மனம் எங்க போகுதோ அங்க நான் போவேன் அப்படின்னு சொல்லி போயிடுறாரு. அப்ப இந்த இடைப்பட்ட காலங்கள்ல இவர் பூஜை வைக்கிறார் இல்லையா, மடத்துல இருந்து ஒவ்வொரு நாளும் பூஜை வைக்கும் போதும் ஒரு சர்ப்பம், ஒரு பசுமாடு பசுங்காலை வரும். டெய்லி ஒரு பூஜை வைக்கிற நேரத்துக்கு வந்துடும். வந்து இவர்கிட்ட தரிசனம் பண்ணிட்டு அந்த பூஜையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கும். மக்களும் அந்த சர்ப்பத்தை பார்த்து யாரும் பயப்பட மாட்டாங்க. அது நல்ல சர்வசாதாரணமா வரவும் போகவும் இருக்கும். இப்படியே இருந்து இவரு கிளம்பும் போது அதை அங்கேயே விட்டுட்டு இவரு போயிடுறாரு.
எங்க போறாரு? அப்படியே நடந்தே போறாரு. போய் கர்நாடகாவுக்குள்ள போய் மாதேஸ்வர மலைக்கு மேல போகணும்னு முடிவு எடுத்துடுறாரு. முடிவு எடுத்து மேல ஏறும் போது அந்த 12 கிலோமீட்டருக்கு முன்னாடி தான் ஒரு சின்ன கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல 3 நாள் தங்குறார். தங்கி அந்த 3 நாளுக்குள்ள அங்க இருந்தவங்களுக்கு இவர ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருது. ஐயா, எங்களெல்லாம் விட்டுட்டு போறீங்களே, நீங்க நீண்ட நாள் இங்க இருந்தா எங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்குமே அப்படிங்கிறத அவங்க முறையிடுறாங்க. அப்பா அவர் சொல்றாரு, நான் இப்படியே மேல போறேன், இதுல இருந்து 7 மலை தாண்டி போறேன். அங்க ஒருத்தர் ரொம்ப நாளா தவம் பண்ணி எதிர்பார்த்துட்டு காத்துக்கிட்டு இருக்கிறான். ஆனா